12 computer application syllabus la chapter 4 introduction to hypertext preprocessor இந்த லெசன்ல இருந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்கா வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்னா என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, யூஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்றத நம்ம காமனாக நம்ம எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து பிஹெச்பி அப்படின்னு சொல்லி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிஹெச்பி அப்படின்றது மெயின்லி வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்காக யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிளைண்ட் எது, சர்வர் எது அப்படின்றது தெரியணும். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பிஹெச்பி அப்படின்றது ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இன்டர்நெட்டோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், ஆன்லைன் யூசேஜ்லாம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும்னாலும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை வந்து ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை வந்து ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஆன்லைன் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப எசென்ஷியலாக ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வர டேஸும் வந்துட்டு அதனுடைய யூசேஜ் வந்து அதிகரிக்க தான் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒர்க் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவைப்பட்டது. ஆல்ரெடி இருந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் விட இன்னுமே வந்து எஃபிஷியண்ட்டாக தேவைப்பட்டது. ஸோ அப்போ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனது தான் வந்து இந்த பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ நவடேஸ் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணும்போது பிஹெச்பி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். Introduction to Hypertext Preprocessor (PHP). Internet and web-based online applications are performing very important role in business and entertainment industry. ஸோ பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு பிஹெச்பி வந்துட்டு ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது. 2 decades back, a famous quote: "If your business establishment is not on the internet, online based, then your business will be out of business context." ஸோ இது வந்து யார் வந்து இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ். அதுவும் வந்து 2 decadesக்கு பேக்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் நம்ம பிஸ்னஸ் அப்படின்றதே எல்லாமே வந்துட்டு இனிமேல் வந்து ஆன்லைனில் போகிறது. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம ஆன்லைனில் தான் வந்து நிறைய வந்து டெவலப் ஆக போகிறது அப்படின்றத வந்து 2 decades பேக்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதனோட யூசேஜ் இன்னுமே வந்துட்டு அதிகமாகிருக்கு. The web-based internet application ensures the success of critical business in real-world competition. The legacy programming languages didn't meet out the expectation of latest internet concepts and execution. ஸோ இப்போ ப்ரீவியஸாக இருந்த அந்த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு அதனுடைய இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு இன்டர்நெட் கான்செப்ட்ஸும் எக்ஸிக்யூஷன்ஸ்க்கும் வந்து இப்போ இருக்கிற தேவைகளை வந்து மீட் அவுட் பண்ணாததுனால இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், web-based programming language தேவைப்பட்டது. In early 1990s, British scientist Tim Berners-Lee introduced the concept of Internet and World Wide Web, WW. So WW அப்படின்றத introduce பண்ண year வந்து 1990s by Tim Berners-Lee. These concepts required a new set of programming languages over the network communication. These programming languages are recently called as web scripting languages. ஸோ இந்த ஆன்லைனில் நெட்ஒர்க்கில் நம்ம பண்ணுற அந்த கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The web scripting languages has many policies which is easy to handle and solve the critical business problems. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அண்ட் பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுது. அரவுண்ட் த வேர்ல்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலமாக சால்வ் பண்ண முடிஞ்சுது. இன் லேட்டர் 1990s, many web scripting languages was introduced to support internet online business. ஸோ 1990ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நிறைய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக மெயினாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆன்லைன் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ பிஹெச்பி இனிஷியலாக அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனல் ஹோம் பேஜ்னு இருந்தது. ஸோ அது இப்போ வந்து எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்றதான் வந்து சொல்கிறோம். PHP Hypertext Preprocessor is one of the important server-side web
வெப் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது வெப் பேஸ்டு அண்ட் ஜென்ரல் பர்பஸாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். யார் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஸ்மஸ் லெட்ராஃப் இன் 1994 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ராஸ்மஸ் அப்படின்றவங்க. இட் இஸ் அ வெரி சிம்பிள் and lightweight open source server-side scripting language. ஸோ இந்த PHP அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான, ரொம்ப லைட் வெயிட், ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணாது, அதனால லைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சர்வீஸ் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னும் போது ஸோ இதுக்குன்னு தனியாக லைசன்ஸோ பர்ச்சேஸோ எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இது ஓப்பன் சோர்ஸ், யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து PHPயில் இருக்குது. It can easily embed with HTML and other client-side serving scripting languages like CSS and JavaScript. ஸோ நம்ம வந்துட்டு எந்த கிளைண்ட் சைடில் நம்ம ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த லாங்குவேஜ்குள்ளே வந்து நம்ம இந்த PHPயை வந்து எம்பேட் பண்ணலாம். அதாவது அந்த HTMLல வந்துட்டு நான் PHP கோடை வந்து எழுதி அதுலேருந்தும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஈவன் CSSல யூஸ் பண்ணலாம், JavaScriptல யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லேயும் வந்துட்டு நம்ம PHPயை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். It also creates dynamic and interactive web pages in the real-time web development projects. ஸோ இது வந்து நம்ம டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப் பேஜஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுறது. டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னா நம்ம ஏதாவது டேட்டாவை வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த வெப் பேஜ்லேருந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ண போகிறோம், ஒரு ஊருக்கு புக் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கொடுப்போம். இது எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஒரு query ஒன்று நம்ம கொடுப்போம். நம்ம கேட்போம் அவைலபிலிட்டி அப்படின்றத ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது இன்டராக்ஷன். நம்ம வந்து பேசுகிற மாதிரி நம்ம டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறோம். கவுண்டரில் போய் நம்ம கேட்போம்ல எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா, ஸோ அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம த்ரூ வெப் பேஜும் பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணும்போது அது வந்து டைனமிக் வெப் பேஜாக ஆகிடும். ஜஸ்ட் நம்ம எதுவுமே இன்டராக்ட் பண்ண முடியாது, வியூ மட்டும் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைனமிக் வெப் பேஜ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இன்டராக்டிவ் வெப் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது PHP அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. It is a competitor and alternative for other server-side scripting languages like Microsoft ASP and JSP. ஸோ ASP JSPக்கு இது ஒரு காம்படிட்டராக ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் ஆகுது. Recent statistics for server-side scripting language usage depict that 78.9% of the websites are developed by PHP scripting language. ஸோ இப்போ பாப்புலராக யூஸ் பண்ணுறது வந்து PHP தான். ஓகே, வேரியஸ் ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ யூசேஜ் இருக்குது. PHP, ASP, ஜாவா, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ரூபி, இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 4.2. PHP scripting language can be executed via interpreter which is installed in web servers or CGI, Common Gateway Interface. ஸோ PHP scripting language எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அந்த வெப் சர்வரில் இருக்கிற ஒரு இன்டர்பிரிண்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ வெப் சர்வர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அப்பாச் இருக்குது, அப்பாச் டாம்கேட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் IISன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்லாம் வெப் சர்வர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இன்டர்பிரிண்டர் மாடியூல் இருக்கும். அந்த இன்டர்பிரிண்டர் தான் வந்து உங்களுடைய PHP நீங்கள் கொடுக்குற PHP ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். The most of the web servers such as Apache Tomcat, Microsoft IIS supports PHP interpreter module. PHP is an open source community development initiation. It has many versions to ensure quality and ease of web development activities. The current version of PHP 7.3 is released by the official team on 30th November 2007. So இதில் கொடுத்துருக்க மாதிரி PHP 7.3 அப்படின்றது இப்போது நம்ம ரீசெண்டாக வந்துட்டு அது PHP 7.4.8 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வெர்ஷன்ஸ் வந்துடுச்சு.
லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம். ஓகே, அடுத்தது வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு வெப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நமக்கு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். In the evaluation of network architecture, various critical networks related problems are getting resolved by client-server architecture model. The client-server architecture introduces application sharing mechanism between two different hardware systems over the network. So, main client-server architecture என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா application sharing mechanism நடக்குது. நம்ம client side இப்போ வந்துட்டு நமக்கு 2 சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து நாம் யூஸ் பண்ணுற சிஸ்டம் நம்ம கிளைண்ட்டாக நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபேஸ்புக் நான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரெக்வஸ்ட். நீங்கள் ஃபேஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் டேட்டாவை பார்க்கணும், வியூ பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருந்து நெட்வொர்க்குக்கு போகும். நெட்வொர்க்கில் இருந்து அந்த ஃபேஸ்புக்கோட அந்த சர்வர் சைடு போகும். அந்த சர்வரில் உங்களுடைய டேட்டா ப்ராசஸ் ஆகி உங்களுக்கான யூசர் ஐடி லாகினை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு கிளைண்ட் சர்வர் வந்து கம்யூனிகேட் பண்ணும். கிளைண்ட்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம், சர்வர்ன்றது நம்ம டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கிற சிஸ்டம் வந்து சர்வர். ஸோ இன்பிட்வீன் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நெட்வொர்க் மூலமாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். Okay, in 1990s, internet was emerging in the computer network field. So 1990s தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே வந்து எமர்ஜ் ஆகிட்டு வந்தது, டெவலப் ஆகிட்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். The main objective of internet implies that an application is shared by more than one hardware. Either it could be a server or a client machine. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இட் கேன் பி ஷேர் பை மோர் தென் ஒன் ஹார்ட்வேர். ஒரு ஹார்ட்வேர் தான் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு கிடையாது. மோர் தென் ஒன் ஹார்ட்வேரில் வந்து ஷேர் ஆகும். அது வந்து சர்வராக இருக்கலாம், இல்லை வந்து கிளைண்ட் மிஷினாகவும் இருக்கலாம். ஸோ கிளைண்ட் அண்ட் சர்வர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம ரெக்வஸ்ட்டை வந்து அனுப்புவோம். ஸோ ரெக்வஸ்ட் அப்படின்னும் போது சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான். நான் வெப்சைட்டில் வந்து facebook.com அப்படின்னு நான் அனுப்புகிறேன். இதில் போயிட்டு கூகுள் க்ரோம்லேயோ இல்லை வந்து ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ வந்து நம்ம டைப் பண்ணுறோம், வெப் அட்ரஸை டைப் பண்ணுறோம். ஸோ வெப் அட்ரஸை டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து நம்மளுடைய நெட்வொர்க்குக்கு போகும். ஸோ நெட்வொர்க் அப்படின்றது நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்நெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு போகும். இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை கேரி அவுட் பண்ணி சர்வருக்கு அனுப்பும். ஸோ இது வந்து எந்த சர்வர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம facebook.comன்னு போடும்போது ஃபேஸ்புக்கோட சர்வராக இருக்கும், அவங்க மெயின்டைன் பண்ணுற சர்வராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த query-யை வந்து இந்த சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ப்ராசஸ் பண்ணி ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து மறுபடியும் என்ன பண்ணும் இந்த சர்வர் அப்படின்னா நெட்வொர்க்குக்கு அனுப்பும். ஸோ இந்த நெட்வொர்க் வந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸஸை வந்து நமக்கு மறுபடியும் வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டத்துக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான் என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்தராக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணும் ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிஸ்டத்தை வந்து கிளைண்ட், நம்ம சிஸ்டம் வந்து கிளைண்ட்டு. ஸோ இது வந்து சர்வர். ஸோ இந்த சர்வரில் தான் வந்து நம்மளுடைய எல்லா டேட்டாஸுமே அவைலபிள். இப்போ ஃபேஸ்புக் நம்ம வந்து ஐடி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி என்ன, உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு என்ன, ஸோ நீங்கள் யாரோடலாம் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் என்ன, ஸோ
ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த சர்வரில் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் ப்ராசஸ் ஆகி இங்கே நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து வியூ பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கிளைண்ட்ல யூஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து லாங்குவேஜஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா HTML, ஜாவா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளைண்ட் சைடில் இந்த ஃபேஸ்புக் அந்த இதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ். இப்போ நான் சொன்ன நம்ம ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சர்வரில் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சர்வரில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டேட்டா பேசஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் லைக் SQL இருக்கும். SQL வந்து நம்மளுடைய queries-ஐ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு PHP லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்மளுடைய டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம PHP அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் சைட் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே வந்துட்டு நம்ம இந்த கிளைண்ட் சைட், அதாவது இப்போ நம்ம சிஸ்டத்தில் நம்மளோட டிஸ்பிளேக்காக, யூசரோட டிஸ்பிளேக்காக, யூசர் பர்பஸ்க்காக, கிளைண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளைண்ட் சைட் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் எப்படி வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இதில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ்லாம், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் வந்து இப்போது இந்த பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். த சர்வர் இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின். இட் குட் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட்லி. The client is a separate hardware machine which is connected with server in the network. It could send the request and receive the response from the server hardware. The server and client are also called as service provider and service requester respectively. So client server architecture எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இது சின்ன பிக்சர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைண்ட்ன்றது வந்துட்டு ஒரு கிளைண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மினிட்ல வந்து எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அது வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நெட்வொர்க் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் சர்வர்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் டயர், 2 டயர் ஆர்கிடெக்சர் அண்ட் மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம சிஸ்டத்துலேயே, நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டத்துலேயே எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. சர்வர் இருக்குது, SQL இருக்குது, அண்ட் அப்ளிகேஷன்ஸ், வெப் ப்ரௌசர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய சிஸ்டத்துலேயே நம்ம எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஒரே சிஸ்டத்துலேயே உங்களுடைய வெப் சர்வர்ஸ், ஃபைல் சர்வர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்துலேயே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். So the architecture is used for the server accessed by the client. The client application runs inside the server machine itself. So client application and server application ரெண்டுமே ஒரே சிஸ்டத்தில் இருக்கும். This acts as a single layer interaction. So இந்த பிக்சர் தான் வந்து அந்த 1 டயர் ஆர்கிடெக்சருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ட் 2 டயராக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிளைண்ட் டயர் தனியாக இருக்கும். அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஸ்டோர் ஆகிருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து தனியாக இருக்கும். லைக் ஃபேஸ்புக் ஸ்டோர் பண்ணியிருப்போம், லைக் வெப் ப்ரௌசர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். அண்ட் வேறு என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம கிளைண்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது வந்து தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் வந்துட்டு தனியாக ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா பேஸ் சர்வர்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ் சர்வர் வந்து தனியாக இருக்கும். ஸோ டேட்டா பேஸ் சர்வரில் வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட்டை வந்து டேட்டா பேஸ் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ரெஸ்பான்ஸை வந்து உங்களுடைய கிளைண்ட்டில் சிஸ்டத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி தனி லெவலில் இருக்குது. இந்த சர்வர் வந்து தனியாக இருக்கும், உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்காது, தனியாக வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் வந்து நெட்வொர்க் மூலமாக டேட்டாபேஸ் சர்வருக்கு போய் டேட்டாபேஸ் சர்வர் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அகெயின் ரெஸ்பான்ஸை உங்களுக்கு அனுப்பும். ஸோ இது வந்து நம்ம 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம்.
This architecture is used for the server accessed by the client as a two-layer interaction. ரெண்டு லேயரா நடக்குது, such as client layer in tier 1 and a server layer in the tier 2. ஸோ டயர் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து பிரித்து நடத்திக்கிறீங்க. நீங்கள் கிளைண்ட்டை வந்து தனியாக கிளைண்ட்டில் அப்ளிகேஷன்ஸில் வந்து தனியாக ரன் ஆகும். அண்ட் கிளைண்ட்டுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு, சர்வர் சிஸ்டம் தனியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து திரும்ப கிளைண்ட்டுக்கு போகும். அதனால் தனித்தனியாக இருக்கிறதுனால இது 2 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மல்டி டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டி டயர் ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளைண்ட் டயர் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும், அதாவது நம்மளுடைய சிஸ்டம் வந்து தனியாக யூஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன்ஸ்லாம் லோட் ஆகிருக்கிறது. அண்ட் இதுலேருந்து ரெக்வஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வரில் போகும். அண்ட் அதுலேருந்து அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து அங்கேருந்து மறுபடியும் உங்களுக்கு எங்கே போகும்னா டேட்டா பேஸ் சர்வருக்கு போகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சர்வரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் லாஜிக் டயர்னு சொல்லுவோம். அண்ட் இந்த தேர்ட் டயரை வந்து என்ன சொல்லுவோம்னா டேட்டா பேஸ் டயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பிஸ்னஸ் லாஜிக் டயரை வந்து எத்தனை டயர் வேணுன்றதை வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேருக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, என்டையர் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெப்ரஸன்டேஷன் வந்து 3 டயர், ஒரே ஒரு அப்ளிகேஷன் சர்வர் ஒரு டேட்டா பேஸ் சர்வராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய SQL ரெக்வஸ்ட்லாம் தனியாக டேட்டா பேஸ் சர்வரில் வந்து நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுடைய ஒர்க் லோட் வந்து கம்மி ஆகும். டேட்டாபேஸ் சர்வரில் வந்து ஒர்க் லோட் கம்மி ஆகும்போது உங்களுக்கு ஸ்பீடும் வந்து அதிகமாகும். பட் இந்த கேஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நம்ம பார்த்தது வந்து 2 tier ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு எல்லா ப்ராசஸிங்கும் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ராசஸிங்குமே வந்துட்டு டேட்டாபேஸ் சர்வரில் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் சர்வர்லேயே ஃபுல்லாக பண்ணும்போது நிறைய ரெக்வஸ்ட் வரும்போது அதனால மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த டேட்டாபேஸ் சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மல்டி டயர் ஆர்கிடெக்சர். மல்டி டயர் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அனுப்பும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணும்போது அதனுடைய ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், நிறைய ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதான் மெயின் அட்வான்டேஜ் 3 tier மல்டி டயர் ஆர்கிடெக்சர். This architecture is used for the server accessed by the client through more than one layer interaction. The programmer could decide the count of business logic layers according to the software requirement. That is the reason this model is also known as multi 3 tier architecture. Multi tier nu solla illa 3 tier architecture nu solla. Most of the server side scripting languages are working on any one of the client server architecture model. Web server is a software which is running in a server hardware. Web server அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். வெப் பேஸ்டு ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து வெப் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைல் ரிலேட்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் அது ஃபைல் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். அதே வந்துட்டு நம்ம ஆன்லைன் பேங்கிங் அந்த விர்ச்சுவல் மிஷின் பேஸ்டாக பண்ணுற சர்வீசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து டெல்நெட்னு சொல்லுவோம். So it எல்லாமே softwares தான். It takes the responsibility for the compilation and execution of server side scripting language. So இது என்ன ஒர்க் பண்ணும் மெயினாக அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் நம்மளுடைய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4.4 சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். Web scripting languages are classified into 2 types, client side and server side scripting language. PHP is completely different from client side scripting language like JavaScript. நம்ம இப்போ பார்த்த மாதிரி client sideன்றது client systemல நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து client side scripting language. The PHP code entirely executes on web server which is installed in a remote machine and it is generating HTML code which is sent to the user. So இந்த கிளைண்ட் சைடு இந்த PHP அப்படின்றது டோட்டலாக வந்து உங்களுடைய ரிமோட் மிஷின் அதாவது சர்வர் சைடில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. The user receives HTML code and sees a website contents via internet browser in their computer or laptop. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி PHP என்ன பண்ணுவோம், HTML கோடை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வியூ பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
The PHP also supports OOPS, object-oriented programming concepts. It is applicable to implement all OOPS features such as class, objects, and inheritance, etc. The action is shown in the figure 4.6. So C++ நம்ம படிச்சோம். C++ வந்து ஒரு எக்ஸாம்பிள் OOPS கான்செப்ட்டுக்கு. ஸோ பிஹெச்பியும் வந்து OOPS கான்செப்டை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் என்னெல்லாம் மெயின் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு பிஹெச்பியும் சப்போர்ட் பண்ணும். ஸோ வெப் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வெப் சர்வர் டு அ ப்ரௌசர் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப் ப்ரௌசரில் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறோம், ஒரு வெப் அட்ரஸை டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது டைப் பண்ணும்போது அது ஹெச்டிடிபின்னு போகிறது. ஸோ ஹெச்டிடிபின்னு போனால் அது வந்து வெப் சர்வீஸ். அப்போ வந்து வெப் சர்வர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் என்ன ஆகும், பிஹெச்பியில் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பிஹெச்பி கோடில் நம்ம வெப் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வெப் சர்வர் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். அங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஹெச்டிடிபியாக மறுபடியும் வந்து வெப் ப்ரௌசருக்கு வந்து ரெஸ்பான்ஸாக போகும். ஸோ இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெப் சர்வர் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So web server software that runs on the server hardware governs the server-side scripting compilation into an intermediate bytecode that is then interpreted by a runtime engine. So web server தான் அதாவது நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டை வந்து கம்பைல் பண்ணி அதை இன்டர்பிரிண்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து வெப் சர்வர். வெப் சர்வீசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து வெப் சர்வர் சாஃப்ட்வேர். வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் அஸ் ஓப்பன் சோர்ஸ் ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷன். ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது, ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. Recent statistics of web server usage depict that more than 130% of websites are running under the open source web servers such as Tomcat, Apache, Nginx, etc. So எல்லாமே வந்துட்டு mostly வந்து open source தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. The following are the steps to install and configure Apache HTTPD's web server and PHP module in Windows Server machine. ஸோ எப்படி வந்து Apache HTTPD அந்த வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதுக்கு போயிட்டு நீங்கள் download.cgi இந்த வெப் அட்ரஸை வந்து இந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணி நீங்கள் download.cgi அப்படின்ற ஒரு ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு .msa ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆகும்போது நமக்கு அந்த சர்வர் வந்து ஒரு போர்ட் நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த போர்ட் நம்பர் நார்மலாக எதுவாக இருக்கும் அப்படின்னா 130 இருக்கும், ஆர் வந்து 130 அந்த நம்பரில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணணும். https://localhost:130/ அப்படின்னு டைப் பண்ணும்போது அவுட்புட் வந்து இட் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்மளுடைய சர்வர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னும் போது அண்ட் அதே மாதிரி நம்ம அந்த வெப் சர்வர் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் கண்ட்ரோல் பேனலில் வந்துட்டு அது அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் அப்படின்றத பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா httpd.config அப்படின்ற ஃபைல் வந்து கான்ஃபிக் டைரக்டரியில் இருக்கும். இந்த கான்ஃபிக் டைரக்டரி வந்து நீங்கள் அப்பாச் இன்ஸ்டால் பண்ண அந்த டைரக்டரிக்குள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் எக்ஸாப் அப்படின்ற சாஃப்ட்வேரும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் சர்வராக. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், எந்த வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையோ அது வந்து டிசைட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம 4.6 வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்லேருந்து பார்க்கலாம்.